விழா காலம் நெருங்கும் நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் புதிய உச்சம். சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,05,360 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிராம் தங்கம் 13,000 ரூபாயை கடந்து விற்பனை. கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 13,170 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் அதிகரித்து வரலாறு காணாத வகையில் 1 கிலோ 3 லட்சம் ரூபாயை நெருங்குகிறது. கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 292 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,92,000 ரூபாய்க்கும் விற்பனை. மத வேறுபாடுகள் கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, பெண் ஆண் என்ற பாகுபாடு கிடையாது என எல்லோருக்குமான திருநாள் பொங்கல் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. சூரியனை போற்றும் பொங்கல் நன்னாள், தொண்டர்களின் உழைப்பால் வெற்றி பொங்கலாக அமையட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்றும் மகிழ்ச்சி. சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கத்தினர் பொங்கல் விழா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று கொண்டாட்டம். தமிழக மக்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ இறைவனை பிரார்த்திப்பதாக அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ் பொங்கல் வாழ்த்து. விவசாயிகள் ஏற்றம் பெறுவதற்காக அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை இந்த நேரத்தில் பெருமையுடன் சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் பெருமிதம். தமிழ்நாடு ஊர்காவல் படையில் பயிற்சி பெற்ற 50 திருநங்கையர்கள் நியமனம். பணி ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. சென்னையில் உள்ள காயிதே மில்லத் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் விநியோகம். உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் கீழ் மடிக்கணினிகளை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி. தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு முந்தைய தினமான போகி பண்டிகை என்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. வரும் 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 5 நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிப்பு. நியாய விலை கடைகளில் நாளையும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. கைரேகை பதிவு சரியாக விழவில்லை என்றால் கண் கருவிழி மூலம் பரிசு தொகுப்பை விநியோகிக்க அறிவுறுத்தல். தமிழ்நாடு அரசின் பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கு வழங்கப்படும் என அறிவிப்பு. தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழிக்கும், அண்ணல் அம்பேத்கர் விருது விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வனுக்கும் வழங்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூரில் நடைபெற்று வரும் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா. கண்களை கட்டிக்கொண்டு உரியடித்து அசத்திய பாஜகவின் மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை. சட்டமன்ற தேர்தலுக்காக வருகிற 23ஆம் தேதி தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடியின் நிகழ்ச்சி மதுரையிலிருந்து சென்னைக்கு மாற்றம் என தகவல். பிரதமர் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் சென்னைக்கு மாற்றம். இன்று தமிழ்நாட்டுக்கு வருகிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடைபெறும் தனியார் பள்ளியின் பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். கரூர் கூட்ட நெரிசல் வழி வழக்கில் சிபிஐ முன் முதற்கட்ட விசாரணை முடிந்து சென்னைக்கு புறப்பட்டார் தவிக தலைவர் விஜய். பொங்கல் விழாவுக்கு பிறகு மீண்டும் வருகிற 19ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவா என தகவல்.
சிபிஐ வசம் வழக்கை ஒப்படைப்பது சிங்கத்தின் வாயில் தாமாக மாட்டிக்கொள்வது போன்றது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. விஜயை டெல்லிக்கு வரவழைத்து அரசியல் தேர்தல் ஒப்பந்தம் போட பாஜக முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. அரசியல் ஒப்பந்தம், தேர்தல் ஒப்பந்தம் போடுவதற்கு முயற்சி செய்யலாமா என்று பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதை அனைவரும் அறிவோம். இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஒப்பந்தத்திற்கு தயாரானால் வழக்குகள் மாயமாகிவிடும், மறைந்துவிடும். காவல்துறை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சிபிஐ கேட்டாங்க. இப்போ அதுதான் சிங்கம் வாயில் மாட்டிக்கொண்ட கதை. மக்களின் எதிர்ப்பையும் மீறி பாலாற்றில் மணல் குவாரி திறப்பதாக திமுக அரசுக்கு அன்புமணி கண்டனம். ஆற்றின் கடைசி நிமிடம் வரை கொள்ளையடிப்பதுதான் கொள்கையா எனவும் காட்டமாக கேள்வி. தமிழர் திருநாளுக்கு இன்னும் ஒரு நாளே இருக்கும் நிலையில் களை கட்டத் தொடங்கிய பொங்கல் சந்தைகள். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் செங்கரும்பு, மஞ்சள், இஞ்சி கொத்துகள், ஆடுகள் விற்பனை அமோகம். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். கீழ்ப்பாக்கம் உதவி ஆணையர் மற்றும் குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஆகியோருக்கு மெமோ, 4 காவலர்கள் சஸ்பெண்ட். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் காலை முதல் மிதமான மழை. மயிலாடுதுறை, திருவாரூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் குற்றாலம் பேரருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கார்கள், மின்கம்பங்கள் மீது விழுந்த மரங்கள். விட்டு விட்டு பெய்த மழையால் சாய்ந்ததில் கடும் சேதம். சென்னை லயோலா கல்லூரியில் கோலாகலமாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா. ஆடல், பாடல் என மக்கள் இசை கலைஞர்களுடன் மாணவர்கள் ஆடிப்பாடி கொண்டாட்டம். திருவாரூர் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்து சேதம். ஏற்கனவே பெய்த மழையில் தேங்கிய நீரை வடிய வைத்து பாதுகாத்த நிலையில் பயிர்கள் மீண்டும் ஒழுகியதால் விவசாயிகள் கலக்கம். இன்னும் உள்ள மழையில் ரொம்ப சேதம் அடைஞ்சு திரும்பவும் நாங்கள் உரங்கரமாக சரி பண்ணி இப்போ தெளித்து நெல் அறுக்கிற தருவாயில் இப்போ மோசமான நிலையில் அறுக்க நெல் கைக்கு வராது மாதிரி தெரியல. காரணம் பார்த்து இன்சூரன்ஸ் உடனே கொடுக்கணும். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கண்ணை மறைக்கும் பனிமூட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து முடக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பனிமூட்டத்துடன் சாரல் மழையும் பொழிவு. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி படகு ஒன்றையும் சிறைபிடித்து இலங்கை கடற்படை அட்டூழியம். லஞ்ச வழக்கில் சிக்கும் அரசு ஊழியர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவது தொடர்பான சட்ட திருத்தத்தை எதிர்த்த வழக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் BV நாகரத்னா, KV விஸ்வநாதன் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பு.